ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை சர்க்கரை சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நல்ல வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் சுடு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மாவெல்லாம் இதே போல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம இதிலேருந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துடலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன பாலாக உருட்டி எடுங்க. அப்போ தான் கொழுக்கட்டை சீக்கிரமாக நல்லா வெந்து ரெடியாகி வரும். பாருங்கள், இந்த சைஸில் நான் எடுத்துக்கிறேன். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுக்கலாம். நான் இதை 2 விதமான ஷேப்பில் எடுத்துருக்கிறேன். எல்லா மாவுமே உருட்டி எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். இதில் 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்லை. இந்த வெல்லம் எல்லாம் தண்ணீரில் நல்லா கரைஞ்சாலே போதும். இதில் நீங்கள் சர்க்கரை சேர்க்கணும் அப்படின்னா பாதி அளவு சர்க்கரை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அப்பப்போ லைட்டாக இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். இப்போ பாருங்கள், வெல்லம் எல்லாமே தண்ணீரில் நல்லா கரைஞ்சிடுச்சு. இனி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வெள்ளை பாகு ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் தேங்காய் பால் சேர்க்குறேன். இந்த தேங்காய் பால் வந்து அரை முடி தேங்காயில் 3 நேரம் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இது வந்து 3வது தேங்காய் பால். 2 தடவை தான் தேங்காய் பால் எடுத்தீங்க அப்படின்னா 2வது தேங்காய் பால் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது 3வது தேங்காய் பால். இது கூடவே நான் 1 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். 2வது தேங்காய் பால் எடுத்தீங்க அப்படின்னா இதில் கூட 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இனி இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். கூடவே 1 கப் அளவு 2வது தேங்காய் பால் சேர்க்குறேன். இனி இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கு முந்தையே நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த கொழுக்கட்டை மாவு எல்லாமே பொடிஞ்சு போயிடும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் தேங்காய் பாலெல்லாம் வற்றிடும். அதே போல் கொழுக்கட்டையும் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிடுச்சு. இனி இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்பப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 5 நிமிடம் போல் இந்த உருண்டையெல்லாம் இந்த தேங்காய் பாலில் நல்லா வேகட்டும். இந்த கொழுக்கட்டையை ஃபுல்லாகவே நம்ம தேங்காய் பாலில் ரெடி பண்ணுறதுனால இதோட மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 நிமிடம் போல் ஆகிடுச்சு. கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. தேங்காய் பாலெல்லாம் நல்லா லூஸாக இருக்குது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணீர் கலக்கி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ இந்த கொழுக்கட்டைக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதை 2 நிமிடம் போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறேன். பாருங்கள், லைட்டாக திக்காகிடுச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பாகை இதில் சேர்த்துடலாம். ஒரு வடிகட்டி மூலமாக வெள்ளை பாகை இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஏதாவது தூசி இருந்தால் போயிடும். கூடவே இதில் அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ரொம்ப திக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆறிய பிறகு கொஞ்சம் திக்காயிடும். அதனால ரொம்ப திக்காகாமல் பார்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து நான் இதில் அரை கப் அளவு முதல் தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக நல்லா ஈஸியாக நம்ம இந்த இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதே போல் இந்த கொழுக்கட்டை செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதோட மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.